வெல்கம் டு R4 கிச்சன். சம்மர் ஸ்பெஷல் வெந்தய சாப்பாடு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சைட் டிஷ் வந்து வெங்காய குழம்பு. எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வந்து குளிர்ச்சியான ஒரு சாதம் நம்ம செய்யலாம். வெந்தய சாதம். வெந்தயம் ஒரு 3 டீஸ்பூனு, தக்காளி 1 சின்னது, வெங்காயம், தேவையான அளவு உப்பு. இந்த டம்ளர்ல 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ வந்து குக்கர் வச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு. வெந்தயத்தை பொன்னிறமா வறுத்துக்கோங்க. நம்மளால டெய்லி எண்ணெய் சாப்பிட முடியாது. இந்த வெந்தய சாப்பாடு வாரத்துக்கு 2 டைம் செஞ்சு சாப்பிட்டா நல்லா உடம்புக்கு குளிர்ச்சி, சூடு எல்லாம் தணிஞ்சிடும். நம்மளுக்கு நல்லா பொன்னிறம், தீய விடக்கூடாது. பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த உடனே வெங்காயம் நம்ம எண்ணெயில வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கணும். தக்காளி ரொம்ப எண்ணெயிலே வதக்க வேண்டாம். இது குளிர்ச்சி சாப்பிட்றதுனால அப்படியே தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. நீங்க எப்படி அரிசிக்கு எவ்வளவு தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. ஒரு கொதி வரட்டும், அரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி போட்டு குக்கரை மூடி விட்டுக்கலாம். நீங்க எத்தனை விசில் சாதத்துக்கு வைப்பீங்களோ அந்த அளவுக்கு விசில் விட்டுருங்க. 4 விசில் போட்டா போதும். குக்கர் மூடி விசில் போட்டு விட்டுறலாம். வெந்தய சாதத்துக்கு சைட் டிஷ் சின்ன வெங்காயம். இது வந்து 2 ஆளுகளுக்கு தேவையான இது. சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி வச்சிருக்கேன். புளி, தேவையான அளவு உப்பு, தேங்காய், பாலும் ஊற்றிக்கலாம் இல்லை தேங்காயும் ஊற்றிக்கலாம், சில்லி பவுடர். இது வச்சு ஒரு டிஷ்ஷு, சைட் டிஷ்ஷு. வெந்தய சாதத்துக்கு இது சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் போட்டாச்சு. இந்த வெங்காயத்தை நல்லா கொஞ்சம், ரொம்ப எண்ணெயில வதக்கக்கூடாது, கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சமா வதக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். புளியிலேயே தான் இது வேகணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். நல்லா இது ஒரு வேகட்டும். வெந்த பிறகு தேங்காய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தேங்காய் ஊற்றி நல்லா ஒரு 2-3 கொதி விட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். தேங்காய் ஊற்றி நல்லா ரெடி ஆயிடுச்சு குழம்பு. இதை இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வெந்தய சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம உடல் குளிர்ச்சிக்காக செய்யறதுனால பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு எதுவுமே இது நம்ம போடக்கூடாது. இஞ்சி பூண்டு எதுவுமே போடக்கூடாது. வெறும் சிம்பிளா இப்படிதான் செய்யணும். அதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ் வெங்காய குழம்பு, வடகம். நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும்.